सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। திரித்விஷ விவேகம் 46 ஸ்லோகத்தில் 25 ஸ்லோகம் நம்ம பாடம் பண்ணியிருக்கோம். அது ரிவிஷன் பண்ண சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். யாராவது ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஓகே. ஆனால் அதை இப்போ பண்ணுவோம். 25 ஸ்லோகத்திலையும் அந்த நம்ம படிச்சுக்கணும் அந்த பாதையை என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அது தெரிஞ்சாதான் 26லேருந்து மற்றது போகலாம். என்ன சவிகல்பம் நிர்விகல்பம் சமாதி பற்றி எல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். இன்னும் போக போக கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த திரித்விஷ விவேகத்தில் எதை பற்றி சொல்ல வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஒன்று அங்கே இருக்கும். முதல் ஸ்லோகமே எடுங்க. 25 ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறார், எதை சொல்ல வராது அவரு, அதில் எது சேலியண்ட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை நோட்ஸ் எடுத்துக்கணும். உண்மையிலேயே எதன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவர் சொல்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தை இந்த வேர்ட்ஸை நம்ம குறிக்கணும். அது சொன்னாதான் நமக்கு புரியும் அவர் என்ன கருத்து சொல்ல வர்றார். அதில் ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு, தத் திருஷ்யம் திருக்கு மானசம், திருஷ்யா ஜீவி விருத்தக சாட்சி, திருக்கியேவ நத்து திருஷ்யத்தை. இதில் திருக்குன்னு ஒன்று திருஷ்யம்னு ஒன்று இருக்கிறத எடுத்து சொல்லிட்டார். கருத்து என்ன சொல்றாருன்னா திருக்கு எப்பொழுதுமே திருஷ்யம் ஆகாது. அதான் அந்த கடைசி வரி. ஆமாம், திருக்கு ஏவ அப்படின்னா அது எப்பவுமே இருக்கும். அது ஒன்று தான் திருக்கு. அது எப்பவுமே திருஷ்யமாவது இல்லை. ஏன்னா சாட்சி திருக்கு இன்னொரு இடத்துல சொல்லுவார். சாட்சி திருக்கு ஏவ என்னத்து திருஷ்யத்தை. சாட்சி தான் திருக்கு. சாட்சி எல்லாவற்றையும் திருஷ்யப்படுத்தும். அதானே சாட்சின்னா என்னது? பார்க்கிறவன், அதான் அறிபவன். அறிபவன் எல்லா பொருளையும் அறியப்படுத்துகின்ற பொருளாக மாற்றுவான். ஆனால் அது ஒரு பொழுதும் திருஷ்யமாகாது. இதான் இவங்க சொல்ல வந்த கருத்து முதல்ல. அப்போ திருஷ்யம் திருக்கு அப்படிங்கிறதுல திருஷ்யம் எப்பவுமே எப்படி இருக்கும்? அறியப்படுகின்ற பொருளாக இருக்கும். திருக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்? அறிகின்ற பொருளாக இருக்கும். இப்போ நம்ம வச்சு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம கிட்ட எது திருக்கு எது திருஷ்யம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட முதல்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கணும். நம்மகிட்ட ஏகப்பட்ட பொருள் இருக்கு. என்னென்ன பொருள் இருக்கு? பொருள் என்றால் கருவிகள், நாம கையாளுகின்ற பொருட்கள். அதை வச்சுதான் கையாளுகின்றோம். என்னென்ன அது? புலன்கள், கண்கள், காது, மூக்கு, வாய், சுவை. இது அடுத்து பொறிகள், கை, கால், அந்த மாதிரி 5 பொறிகள். நமக்கு தெரியும், விரிவாக சொல்லணும் இல்லை. 5 பொறிகள், 5 புலன்கள். இதெல்லாம் திருஷ்யமா திருக்கா? ஆனா என்ன சொன்னாரு? திருக்கு ஏவ என்னத்து திருஷ்யத்தேன்ட்டார். எது எப்பவுமே எல்லாத்தையும் பார்க்குதோ அது திருக்கு, திருஷ்யம் பார்க்காதுன்ட்டார். நம்ம கிட்ட பார்க்குற பொருள் ஒன்று இருக்கு, கண்ணு. அப்ப இங்க சொல்றாரு ரூபம் திருஷ்யம். உருவம் பார்க்குறோம்ல, அது திருஷ்யம் தானே. அப்ப ரோச்சனம்னா கண்ணு.
அது திடுக்குன்னு சொல்றாரு. திடுக்கா இல்லையா? ஆமா, பார்க்கறது யாரு? அத பாக்குறது மனதுன்னு இப்ப பின்னால போறீங்க. முதல்ல எல்கேஜிக்கு வரணும். பாஸ் பண்ணாலும் யூகேஜி எல்கேஜி போகணும் இல்லையா? அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நமக்கு ஏற்கனவே தெரியும். இத காட்டுறாரு. சந்தேகம் வரும்ல குழந்தைகளுக்கு. பார்க்கறது அறிபவன் சொல்றீங்க, திருக்கு. பார்க்கப்படுகின்ற பொருள் திருஷ்யம்னு சொல்றீங்க. கண்ணு பார்க்குது, அதுதான் திருஷ்யம். அப்ப கண்ணு திருக்கானே சொல்லலாம்ல. அதாவது அங்க ஆரம்பிச்சார். அது எப்பவுமே அறியப்படுகின்ற பொருள் ஆகாது. அது எப்பவுமே மாற்றமுள்ள பொருளாக இருக்காது. அது எப்பவுமே குறைபாடு உள்ளதாக இருக்காது. எது அதுன்னா திருக்கு. இப்ப கண்ணு திருக்குன்னு சொல்லிட்டீங்க. கண்ணு குறைபாடு உள்ளதா இல்லையா? மங்களா தெரியுது, அப்படி தெரியுது, இப்படி தெரியுதுன்னு சொல்றோம். குருடே இருக்குது, அப்புறம் சரி பண்றோம். இப்ப மாற்றத்துக்கு உரியதா மாறுது. அதனால இது திருக்கா இருக்க முடியாது. இப்படிதான் அப்புறம் கொண்டு போறாரு. எங்கிருந்து எங்க கொண்டு போவாருன்னா, இவங்க சொன்ன மாதிரி கண்ணு புலன்கள் ஆரம்பிச்சு அப்பதான் அந்த கரணத்துக்கு போய், அந்த கரணத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. யாரு இருக்காங்க? இவங்களுக்குள்ள என்னென்ன ஆகுது, அது எதனால திருக்கு திருஷ்யமா மாறாம இருக்குது, அதை சொல்ற. இப்ப முதல் சுலோகத்துல நம்ம குறிக்க வேண்டியது என்னன்னா, இது எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். சாட்சி எல்லாவற்றையும் திருஷ்யப்படுத்தும், ஆனா அது எப்பவுமே திருஷ்யமாகாது இல்லையா? 2வது சுலோகம் இதைத்தான் சொல்லுது, சாட்சியை பத்தி. திருக்கு திருஷ்யம். 3வது சுலோகத்துல என்ன சொல்லுது, அதுவே விரிவா சொல்லுது. 3வது சுலோகம் ரெண்டாவது சுலோகத்துல இது சர்வ சாட்சி, உன்னை எதனாலும் சாட்சிப்படுத்தவே முடியாது, நீ சுயம் பிரகாசம். சர்வ சாட்சி என்பதை உணர்த்துகிறது. இதான் 2வது சுலோகம். 3வது சுலோகம் என்ன பண்ணுது, குருடு, மந்தம், கூர்மை முதலிய கண்ணின் தர்மங்களை மனம் மாறாமல் ஒன்றாகவே இருந்து அறிகிறது. இந்த விசாரம் காது, தோல் முதலிய மற்ற இந்திரியங்களுக்கும் பொருந்தும். மனசுக்கு சொல்லிட்டு அதே மற்ற 5 புலன்கள்ல ஒரு புலன்னு சொல்லிட்டார். அப்போ மற்ற புலன்கள் அதையும் நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லையா? ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதை வச்சு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. உதாரணமா இந்த மெய் இருக்கிற அந்த இந்திரியங்கள், ஒரு இந்திரியத்தை பற்றி வள்ளுவர் ஒன்று சொல்லுவார், அதோட விட்டுட்டார். நம்ம அதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது 5 இந்திரியங்கள்லையுமே. எப்படின்னா, அவர் ஒரு இந்திரியத்தை பற்றி சொன்னார். எதுனா, ஆவிற்கு நீர் என்று இறப்பின், ஆவிற்கு நீர் என்று இறப்பின் நாவிற்கு இழிவு வந்து நில். நாக்குக்கு இழிவுதான். எது? ஆனா பசுமாட்டுக்கு தண்ணி வேணும்னு ஒரு வீட்டை கட்டி, பசுமாடு ஒண்ணு இருக்குது, ரோட்டுல அலையுது, தண்ணிக்கு அவஸ்தைப்படுது, அதனால தண்ணி கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு போய் ஒரு வீட்டை கேட்கிறார். இது பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குதானே? நான் எனக்கா பிச்சை எடுத்தேன்? யாருக்கு? மாட்டுக்கு தானே எடுத்தேன் அப்படின்னு அவன் சமாதானம் சொல்லலாம். அதுக்கு வள்ளுவர் முட்டுக்கட்டப்படுறாரு. மாட்டுக்குன்னாலும் கூட நீ போய் ஒரு இடத்துல பிச்சை எடுத்தேன்னா அது நாவிற்கு இழிவுதான். அப்ப நான் என்ன செய்யணும், தேடு போய் தண்ணி எங்க இருக்குன்னு முதல்ல பாரு. தண்ணி எங்கேயும் கிடைக்காத பட்சத்தை பார்க்கலாம். எங்கேயுமே தேடாம திடீர்னு போட தேடி கண்டுபிடிச்சு தண்ணி இருக்கிற இடத்துல அந்த மாட்டை கூட்டி போய் காட்டு. நமக்கெல்லாம் தண்ணி கொண்டு வாங்கன்னா தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, குடிப்போம். இந்த மாதிரி மாடுகளுக்கெல்லாம் தண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, தண்ணி காட்டும்பாங்க. அப்படின்னா தண்ணி இருக்கிற இடத்துல அதை கொண்டு, அதான் இங்க தண்ணி இருக்குன்னு காட்டுனா அது தேவையான அளவு குடிச்சுக்கும். மாட்டுக்கு தண்ணி காட்டுறான்னா அது இவனுக்கே தண்ணி காட்டுறான்.
அங்கே வேலையை செய்ய மாட்டேங்கிறான். அதனால இங்க சொல்லப்படாது இந்த குருடு, தர்மம், மந்தம், இது எல்லாம் மனசுக்கு தெரியுது கண்ணு இப்படிதான் மாறுதுன்னு. அதனால கண்ணு என்ன ஆகி போச்சு இப்போ? ஆமா, மனசு என்ன ஆகி போச்சு? திடுக்காகி போச்சு. ஆக 2வது சுலோகத்துல மேலும் விளக்குறதுக்கு 3வது சுலோகம் வந்தது. அது சொல்லுது என்னன்னா சொல்லுதுன்னா, கண்களின் தர்மங்களாகிய குருடு, மந்தப்பார்வை, தெளிவான பார்வை முதலியவற்றை ஒன்றாய் நின்று மனம் அறிகிறது. ஒரே பொருளா நின்று மனம் அறியுதுல்ல, அது மாற்றத்துல. அதனால இந்த நியாயத்தை கொண்டு மற்ற புலன்களையும் நம்ம பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். செவி எல்லாம் மற்றதையும் எடுத்துக்கணும். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, திருஷ்யமாக்கி திருக்குன்னு நம்ம தப்பா நினைக்கிறத திருஷ்யமாக்கி இதனுடைய திருக்கு இது அல்லன்னு காட்டான் 4வது சுலோகத்துல. என்ன சொல்ல போகுது 4வது? ஆமா, புலன்களை திருஷ்யமாக்கி, புலன்கள் தானே இப்ப பார்த்தா, அது திருக்குன்னு சொன்ன மனம், அதே திருஷ்யமாக்கி அந்த கரண விருத்திகளை திருக்காக்குறார். விருத்தின்னு ஒண்ணு, அதுதான் இங்க சொல்ல போறார். ஆசை, நிச்சயம், சந்தேகம், நம்பிக்கை, அவநம்பிக்கை, திண்மை, திண்மையின்மை, வெட்கம், நிச்சய அறிவு, பயம் முதலிய இயல்புகளை சுத்த அறிவானது மாறாமல் ஒன்றாகவே இருந்து விளக்குகிறது. சுத்த அறிவுன்னா ஏக்கத்தா, சிட்டிஹி. சிட்டின்னா என்னது? சுத்த அறிவு. அதுதான் இங்க நான் சொல்றேன். ஏக்கத்தா பாஷை ஏச்சு அப்படின்னா அது ஒன்னா இருந்து மனசுல நடக்கிற இயல்புதான் பார்க்குது. அப்போ இங்க மனசு அல்ல, சிட் அப்படிங்கிற அந்த சிட்டி என்றதுதான் திருக்கா இருக்கு. அதுதான் நம்ம திருக்காக்கி மற்றது திருஷ்யமாக்கிடுச்சு. சைத்தன்யங்கிறது சிட்டின்னா, இந்த சிட்டி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புலன்கள் மற்ற கருவிகளோட கொடுக்குறப்போ அதுவும் எப்படி ஆயிடுது? சைத்தன்யம் மாதிரி ஆயிடுது. ஆனா உண்மையில சைத்தன்யமே அல்ல. அதுக்கு என்னன்னு பேர் சொல்றாங்க தெரியுமா? சேத்தனம். சேத்தனம்னா என்னது? சைத்தன்யம் ஆனது. ஒரு பொருள் ஜடம், ஒரு சைத்தன்யம் உயிர் உள்ளது. உயிருள்ள பொருளுடைய பிரதிபிம்பம், பிரதிபலிப்பு அந்த ஜடத்துல பட்ட உடனே அந்த ஜடமும் உயிர் பெற்றது. அப்ப அது என்ன ஆகிப்போச்சு? இப்போ சைத்தன்யம் ஆகிப்போச்சு. நம்ம அதை சைத்தன்யம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, சேத்தனம் ஆக்கிருச்சு. இது சேத்தனம்னா என்ன அர்த்தம்? சைத்தன்யம் போல காட்டுது. ஆமா, ஆனா சைத்தன்யம் அல்ல. அதுதான் இங்க சொல்றார். நான் என்று செயல் உரிமை கொண்டாடும் அகந்தைக்கும் அறிவு உணர்வை கண்டு வெளிச்சப்படுத்துவது சிட் என்கிற சைத்தன்யம் தான். அதான் அந்த மனசை விட்டு இப்ப சிட்டு அகங்காரத்தை கொண்டு வந்து காட்டி அதோட சேர்ந்து இது சைத்தன்யம் மாதிரி காட்டிடுச்சு. உடல், புலன், அந்த கர்ணம் முதலியவற்றை திடுக்கல்ல என்று விளங்கி கொள்வதில் தெளிவாக இருந்தாலும் அகந்தை என்னும் கான்சியஸை முடிவான சாட்சியாக நினைத்து விடும் தவறை செய்து விடுகிறோம். ஆகும் அந்த மாதிரி. எப்படி விருத்திகள் எல்லாம் சனத்திற்கு சனம் மாறக்கூடியவை. விருத்திலாம் தெரியும், அது மாறிது. அதனால அதை நாம திடுக்கா சொல்ல முடியாது. எது வேகமா போதோ அது ஒன்னா நிக்கிற மாதிரி தெரியும். சனத்துக்கு சனம் மாறுறது. மாறிக்கொண்டே இருக்கிற எப்பவுமே ஒரு பொருள் திடுக்கா இருக்க முடியுமான்னு இருக்க முடியாது. இப்போ இங்க ஒரு சின்ன கருத்து, பாடத்துக்கு அப்பால உள்ளதுதான், ஆனாலும் அதான் உண்மை. நிறைய பேர் ஒரு கலைஞர் படம் பார்த்துருப்பீங்க. இந்த திருக்கு திருஷ்யத்தை காட்டக்கூடிய கலைஞர் படம் அது என்னன்னா, காளி ஒண்ணு யார் மேல நின்றுட்டு இருக்கோம்? சிவன் மேல நின்றுட்டு இருக்கும். சிவன் கீழே படுத்திருப்பார். கால் அதன் மேல நிற்கும். ஒரு கால் தான் வச்சு நிற்கும், ஒரு கால் வெளியில் இருக்கும்.
காரியோட கையில என்னென்ன இருக்கும்? ஒரு அருவாகத்தி இருக்கும். இன்னொரு கையில இப்பதான் வெட்டப்பட்ட ஒரு தலை கையில வச்சிருக்கோம். அந்த தலையை பார்த்தீங்கன்னா ரத்தம் சொட்டிட்டு இருக்கும். காரியோட நாக்கு நீட்டிட்டு இருக்கும். இப்படி நிறைய தலைகளை வெட்டப்பட்டிருக்கு. அது அத்தனையும் போட்டு மாலை மாதிரி ஆக்கி கழுத்துல போட்டிருக்கு. அத்தனை பேர் கையிற்கு பாருங்க. அதையெல்லாம் இந்த அம்மா அழகா அந்த சம்பங்க மாதிரி கோக்குறாங்கல்ல, நீளமா இந்த சங்கரச்சாருக்கு போடுவாங்கல்ல, அது மாதிரி கோட்டு இடுப்புல கட்டியிருக்கு. கையை நீளமா அது கோட்டு நீங்க பாருங்க, அப்படிதான் இருக்கும். அவங்க சேலையும் உடுத்தல. அவங்க பேரு திகம்பரி. அதான் அப்ப மறைவுகளுக்கு எது மறைக்கப்பட்டிருக்குன்னா அவங்களுடைய முடிவுக்கு பாருங்க, அது பின்னால மறைஞ்சிச்சு மொத்தமா. முன்னால இந்த மாலை மார்பை மறைச்சிருச்சு, இடுப்புக்கு கீழே கையை மற்ற உறுப்புகள் எல்லாம் மறைச்சிச்சு. அந்த மாதிரி திகம்பரியா இருக்கா. எந்த ஒரு உருவமும் எந்த ஒரு உறுப்புக்கும் போடல அவங்க. ஆனா அவங்க செய்யற வேலை என்ன? கையில் அருவாத்தி வச்சு அழிச்சிட்டே இருக்க. ஏன் அழிக்கிறாங்க? க்ஷணத்துக்கு க்ஷணம் கொடுறா அப்படின்னா மாறுதுன்னு அர்த்தம், மாறுபடுதுன்னு அர்த்தம். இப்ப இருக்கக்கூடியது அடுத்த நிமிஷத்துல இல்லை. ஒரு மனுஷன் வளர்றான், 10 வருஷம் கழிச்சு அவன் எவ்வளவு வளர்ந்துருப்பான்? ஹைட்டா வளர்ந்துருப்பான். சின்ன பையனா இருந்திருப்பான். 15 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா வளர்ந்துருப்பான். அது எப்படி திடீர்னு வளர்ந்தான்? எத்தனை காலம் கழிச்சு கொஞ்சம் வளர்ந்தான்? ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு தான் வளர்ந்தானா? எப்போ வளர்ந்துட்டே வந்தான்? டெய்லியா? நொடிக்கு நொடிவே இல்லை. அதுக்கு பேரு க்ஷணம். நாங்க க்ஷணத்துக்கு க்ஷணம் வளர்றான். நேற்று இருந்த பிரபு இப்ப இல்லையா? ஏன்னா நேற்று இருந்த பிரபு வளர்ந்து இன்னைக்கு வேற பிரபுவா இருக்கான். ஆனா பேரு பிரபு தான். அப்படியே வளர்ந்துட்டே போகுது. இப்படி வளரணும்னா இது திருஷ்யம். இதெல்லாம் மாற்றத்துக்கு உரியதாகி போச்சா? இதெல்லாம் திருஷ்யம். சிருஷ்டி நடந்துட்டு இருக்கு. இந்த சிருஷ்டி நடக்கிறதுக்கு எது பேஸ் பண்ணி நடத்தலாம்? அந்த சிவம் இருக்கு பாருங்க, அது மேல நின்று சிவத்து மேல நின்று அது ஆதாரமா இருந்தாதான் இந்த சிருஷ்டியே நிகழும். ஆக இந்த அம்மா தான் என்னவா இருக்காங்கன்னா ருத்ரமா இருக்குது. கணத்துக்கு மாறுபடக்கூடிய ஒரு வேலையை இந்த அம்மா செய்யறா. அதனாலதான் இங்க சொல்றாங்க. ஆனா அமைதியா எதுவும் செய்யாம என்ன மாதிரி படிச்சு கிடக்கிறாரு? அந்த சிவம் சவமா இருக்கு, ஒரு வேலையும் செய்யல. அப்படின்னு அப்படி அசையாத ஒரு பொருள் இருந்தாதான் அசைந்த ஒரு பொருள் வரும். மாற்றத்துக்கு உரியது இல்லாம இருந்தாதான் மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ திருக்கு எதுன்றது மாற்றம் உரியதா மாற்றம் இல்லாததா? அதனாலதான் இங்க 4வது ஸ்லோகத்தில் சொன்னாரு, சாட்சி திருக்கியவ நத்து திரிசிதே காண்டறி என்றும் காட்சி ஆவதில்லை. சைத்தன்யம் பட்டு திரிசமா இருக்கக்கூடிய பொருள் சேத்தனமாகி நமக்கு எப்படி காட்டுது? திருக்கு மாதிரி காட்டு. நாம ஏமாறுறோம். அது இது 5வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா அது உண்மையா 5வது ஸ்லோகத்தை நம்ம மனப்பாடமே பண்ணணும். ஏன்னா திருக்கு இருக்கு பாருங்க, சிதின்றோம்ல, அந்த சிதி எப்படி இருக்கும்? அது என்ன செய்யாது செய்யும்னு சொல்லுது. ந உதேச்சி ந அஷ்டம் ஏசா ந விருத்தின் யாத்தி ந க்ஷயம் ஸ்வயம் விபாத்தி ஸ்வயமா பிரகாசிக்குது. அத அந்யானி பாசையேத் எந்த பொருளும் இதை விளைச்சி காட்ட முடியாது. அதுதான் விளங்கி காட்டிட்டு இருக்குது. மற்ற பொருளை பார்க்கறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படும். நாமே பார்க்கறதுக்கு யாரையா உதவி யாரு கேட்போமா? கேட்கணும். அப்ப திருக்கு எதுவுமே அஞ்ஞானி
எதுவுமே இல்லை. பாதை சாதனம் வினா. சாதனம்னா எந்த பொருளும் தேவையில்லை, அது தானா அது மிளிது சொல்றாரு. சுத்த அறிவானது உரிப்பதும் இல்லை, அசமிப்பதும் இல்லை, வளர்வதும் இல்லை, செய்வதும் இல்லை. பிரிதொரு கருவியின் துணையின்றி தானாகவே விளங்கியபடி மற்ற பொருட்களையும் விளக்குகிறது. அதான் நம்ம கையில் எப்பவுமே நம்ம ஒன்று இருட்டு ஒரு அடிகள் வைத்து வச்சிருக்கோம், எல்லா பொருளையும் விளக்குகிறது, மற்ற பொருட்களை விளக்குகிறது. தான் எப்படி இருந்து விளக்குது? தன்னையும் காட்டிக்கொண்டு அதை விளக்குகிறது. அப்ப சொல்றாரு, சிட்டு என்கிற சொல்லிற்கான பொருள் வேற எந்த மொழியிலும் இல்லையா, சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. சிட்டின்னா உலக பொருளே அல்ல, அதனாலதான் அங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நாமம் ரூபம் சொல்லுன்ற அந்த சொல்றோம்ல, நாமம் ரூபம் அஸ்தி பாதி பிரியம் நாம ரூபம்னு சொன்னோம்ல, அந்த நாம ரூபத்துக்கு வராத ஒரு பொருள் தான் இந்த சிதி. அதனால பேர் சொல்ல முடியாது, உலக பொருள் அல்ல. சிதிங்கிற சொல்லுக்கு பொருள் இல்லாமல் இருக்கிறது. எப்படி தெரியுமா? ஒவ்வொரு சொல்லும் அதற்கான அர்த்தமும் உடனே அறிவில் புரிக்கின்றன. பொருளை அறிபவனிடம் அப்பொருளின் வடிவம் அர்த்தம் விளங்குகிறது. அவன் விளங்கிக் கொள்ளும் அப்பொருள்கள் அவனும் வேறானவை அவனால் விளக்கப்படுகின்றன. இப்போ சித் என்று சொன்னதும் அவனது அறிவு அதற்கான பொருளை தேடிக்கொண்டு வெளியே சென்று உலகில் அந்த வஸ்து எங்க இருக்குன்னு தேடி, சித்துன்னா என்ன அப்படின்ட்டு. ஆனா அங்க எங்கேயுமே கிடைக்காது, திரும்பி தன்னிடமே வந்து விடுகிறது. அப்படிதான் நம்ம ஏமாந்து வந்து சேர்ந்துட்டு இருக்கிறோம். இதை எப்படி அப்படின்னு அறிகிறதுன்னா, அனுபவத்தில் தான் பெற வேண்டும். அந்த அனுபவம் அறிய வேண்டிய வஸ்து. இது 5வது. இப்ப 6வது என்ன சொல்றாரு சுலோகத்துல? இந்த சிதியை சொன்ன அந்த பொருள் இருக்குல்ல, என்ன உதயத்தின் சொல்லு அஷ்டம்னு, அந்த ஒவ்வொன்றுக்கும் நாம அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 6வது என்ன சொல்லுது? தாதாத்மியம்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். தாதாத்மியம் என்ன மறந்து போச்சா தெரியுமா? தாதாத்மியம்னா என்ன? குட், சேருதல். அந்த தாதாத்மியம் தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், சேர்ந்திருக்கோம். பொருளை பிரிச்சு அறிய தெரியாம அதோட ஒன்றி போயிருக்கோம். அதை சொல்றார், சுத்த அறிவினது பிரதிபலிப்பின் சேர்க்கையால் எந்த எந்த பிரதிபலிப்பு யார் யார் கூட சேர்ந்து என்னென்ன நினைக்கும் அப்படிங்கிறது தெளிவா 6, 7, 8, 9, 10, 11, 12 சுலோகத்துல சொல்லப்படுது. பிரதிபலிப்பின் சேர்க்கையால் அந்த கரணமாகிய புத்தி அறியும் தன்மை பெறுகிறது. அந்த கரணத்துல 4 பொருள் இருக்கா, அதுல ஒண்ணு என்னது? புத்தி. சித் சாயா ஆவேசத்தக புத்தவ். புத்தவ்னா புத்தியில், ஆவேசத்தக அப்படின்னா ஆவேசம்னு என்னது? புகுகிறது, நுழைகிறது. பிரவேசம் அதான் ஆவேசமும் கூட. புது வீடு கட்டுனா என்னன்னு சொல்றோம்? கிரக பிரவேசம், புகுகிறான்னு சொல்ற, அதான் ஆவேசம். கிரகத்துல புகுந்தா பரவாயில்ல, நம்ம கிட்ட ஏதாவது புகுந்தா அது என்ன ஆகும்? அதுக்கு என்ன பேரு? அப்படி ஆகுறது. ஒரு ஆள் ஏற்கனவே இருக்காங்க, தீங்கு ஒண்ணு ஆவேசம் பிரவேசம் பண்ணிடும். பிரவேசம் பண்ணா அங்க எத்தனை பேர் இருப்பா? 2 பேர் இருப்பா, ஒரே வீடெல்லாம் ஒண்ணுதான். அவனை நம்ம என்னன்னு சொல்றோம், அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு விதமா சொல்லும். இது பேய் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆவி உள்ள இருக்குது, இந்த ஆவியை வரட்டணும்னு சொல்லுவோம். வேற டாக்டர்கிட்ட போனா மனநிலை பாதிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கிரகங்கள் சரியில்லைங்க இவங்களுக்கு, அதனால அப்படி ஜோதின்னு சொல்லுவான்.
அவங்க டிபார்ட்மெண்ட் பிரகாரம் அவங்க பேசுவாங்க. அதை இங்க சொல்றாரு, அறியும் தன்மை பெறுகிறது. அந்த விஷயங்கள் வந்தவனே புத்தி திருஷ்யமா தானே இருந்தது. இப்ப அறிவுன்ற தன்மை பெற்றவன அதுக்கு என்னவா பேராச்சு? திருக்குன்னு ஆயிப்போச்சு. உண்மையில் அந்த கர்ணம் இரு வகையில் செயல்படுகின்றது. இப்ப அந்த கர்ணம் 2 வகையில் செயல்படுது. ஒண்ணு நான் செய்பவன், இன்னொன்னு மனம் அதன் கருவி, அது கூட செய்ய வைக்குது. தேகத்தை பொறுத்து அகங்காரம் ஆத்மஸ்வரூபமாக தெரிகிறது. தேகத்தில் ஆத்மாவாக அகங்காரம் செயல்படுகிறது. இந்த உடம்புல அது எப்படி செயல்படுதா? அகங்காரம் ஆத்மாவாக செயல்படுது. தப்பா நினைக்குது இல்ல, நான் யாரு அகங்காரம்னு சொல்றது பதில நான் யாரு ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் இங்க பேரு, அதுக்கு பேரு தாதாத்மியம். நல்லா சொல்றதா இருந்தா அகங்காரமும் தேகமும் 2 கலந்திருக்கின்றன. அந்த அகங்காரம் நான் சொல்றேன்னு அது இந்த தேகத்தோடு ஐக்கியமாயிடுச்சு. அதனுடைய பிரதிபலிப்பு, எதனுடைய பிரதிபலிப்பு? சித்து சாயாக. அந்த சித்துடைய பிரதிபலிப்பு புத்தியில வந்தவொடனே அது அகங்காரம் வந்தது, நான் அப்படின்னு சொல்லுது. 2 கலந்திருக்கு. நான் தேகம் என்று நினைக்கும் அளவிற்கு ஒன்றாகி உள்ளன. தனியா இருக்கிறத விட்டுட்டு தேகத்தோட கலந்ததுனால இதுதான் என்னன்னு நினைக்குது, இதுதான் நானு. நீ யாரு அப்படின்னு சொன்னா இதை பேஸ் பண்ணிதான் சொல்லுவான். இது எங்க பிறந்தது? இந்த ஊர்ல, அதான் அந்த ஊரை சொல்லுவான். யாருக்கு பிறந்தது? அவங்க அம்மா அப்பா பேரை சொல்லுவான். அவங்க வச்ச பேர் இவனுக்கு, நீ யாருன்னு அந்த பேரை சொல்லுவான். இப்ப நான்ங்கிறது சித்து தானே. இவன் ஏன் தேகத்தில் இருக்கக்கூடிய சமாச்சாரம் சொல்றாரு? தாதாத்மியம் கலந்து இருக்கிறத பிரிச்சு அறிய தெரியாம இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கான். அதனால இப்படி 2 கலப்பதை தாதாத்மியம் என்று சொல்றாங்க. தஸ்ய பாவம் தாதாத்மியம். எதை எடுத்துக்கொள்ளுதா அதனுடைய பாவம் அது எடுத்துக்குதுன்னு சொல்றாரு. ஆத்மா சித் சாயான்னா ஆத்மாவின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லும். இப்போ இந்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் தாதாத்மியத்தை பற்றி சொல்லுது. பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்லும். அடுத்த ஸ்லோகம் 7. சித்தின் பிரதிபிம்பமும் அகங்காரமும் பழுக்க காய்ந்த இரும்பு குண்டில் நெருப்பானது 2 கலந்திருப்பதை போல கலந்துள்ளன. அதான் இங்க சொல்ல 7வது சொன்னோம்னா தப்பாய பிண்டவத் மதம். தூய உடல் அறிவு தன்மை அடைவது இப்படி. குண்டு, இரும்பு குண்டு, அது நெருப்பு தன்மையே இல்லை. ஆனா காய்ச்சினோம்னா அது நெருப்பு மாதிரி தொட்டா சுடத்தான் செய்யும். இரும்பு சுடுதுன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? அது எப்படி சுடும்? இரும்பு கொண்டு சுடுமா? ஆனா சுடுது என்ன அர்த்தம்? காய்ச்சப்பட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒண்ணு ஏறி இருக்கு. அதான் அந்த பிரதிபலிப்பு. அதை சொல்ல தேக சேதனதாம் அகாத். அகங்காரத்தின் சேதனத்துவத்தை உடம்பும் பெறுகிறது. அப்ப அந்த அகங்காரம் இந்த உடலை நான் நினைக்கிறப்போ அவனுடைய தாதாத்மியத்தினால அவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமும் சேதனமாகி இந்த உடம்புல வேலை செய்யுங்க. ஜடம்தான் இது. ஆனா இந்த உடம்பு போகுதா? நடக்குதுன்னு சொல்றோம்ல, நடக்குது, வேலை செய்யுது, இத்தனையும் உடம்பு ஜடம்தான். ஆனா இது சைத்தன்யம் பற்றி வேலை செய்யற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த கருவிதான் ரொம்ப வேலை செய்யுது. அதனால தாதாத்மிய உறவால் நம்ம என்ன ஆகிறோம்? தேகமும் ஆத்மாவும் புத்தி, தேகாத்மா புத்தி. இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? தேகாத்மா புத்தி இருக்கு. ரொம்ப கடைசியில இருக்கும். எல்லா பிரதிபலிப்பும் வந்து கண்கள்ல இருந்து புலன்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த கண்ணத்துக்கு அகங்காரமும் மனசும் இதெல்லாம் கடந்து
புத்தியில வந்து நான் என்றது வந்து அந்த நான்ல இருந்து உடம்புல ஃபுல்லா ஆக்கிரமிச்சு நம்ம என்னவா மாறி இருக்கோம்? இந்த தேகம்தான் ஆத்மா அப்படிங்கிற புத்தியில நம்ம உட்கார்ந்துருக்கோம். இத அடுத்து 8வது ஸ்லோகம் நல்ல ஞாபகம் இருக்கும். 3 வகையா பிரித்து சொல்றாரு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த தாதாத்மியம் எப்படி இருக்குது? 8வது ஸ்லோகம் சூப்பரானது. என்னது? ஆமா, திரிஜம் 3 இது இருக்குது. ஆமா, தாதாத்மிய உறவா இங்க சொல்ல போறாரு. அகங்காரமாகிய கர்த்தாவுக்கு சிதாபாசன், தூள உடல், சாட்சி என்கிற இவற்றுடன் முறையே சேர்க்கையானது 3 வகையாக இருக்கிறது. யார் இந்த அகங்காரமாகிய கர்த்தா? சித் ஆபாசன் அப்படிங்கிறார். அதாவது சித்தினுடைய சைத்தன்யத்தை பெற்றிருக்கிறது எது? அகங்காரம். பெற்றதுனால அது என்னவா மாறி இருக்குன்னா கர்த்தாவா மாறி இருக்குது. அதுக்கு அந்த சேர்க்கை யார் யார்கிட்ட இருக்கணும்? தூள உடல்ல இருக்கு இல்லையா? சாட்சி என்கிற இவற்றுடன் முறையே சேர்க்கையானது 3 வகை. அதே சாட்சி உடம்புல சேர்க்கப்பட்டது என்னவாச்சுன்னா இயல்பாக உள்ளது, கர்ம பலன்களால் உண்டானது, ஆத்மாவாகிய தன்னை பற்றிய அறியாமையால் உண்டானது. இயல்பாக உள்ளதுன்னா சகஜம், அது சகஜமா இருக்குது. இப்ப நாம சகஜமா தான் இருக்கோம். இந்த 3 இது நாம சகஜம்தான். அதான் சொல்றாரு. சூக்ஷ்ம சரீரம், சம்சாரி, கர்த்தா, போக்தா என்றெல்லாம் அழைக்கப்படும் அகந்தை. அதான் அந்த அகந்தை. சித்துங்கிற சைத்தத்தினுடைய மிச்சியா தான் இந்த அகந்தை. மிச்சியானா என்னது? மிச்சியானா இல்லாத ஒண்ணு, இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்குது இந்த அகந்தை. அது சொல்றாரு. சத்தியத்தின் சித் பிரகாச ஒளி மித்தியாவிலும் பாய்ந்து ஊடுருவி வெளிப்படுகிறது. சித்தின் ஒளி அகந்தையில் படுவதால் அகந்தையும் அறிவு ஒளி வீசுகிறது. அதனாலதான் இந்த நான் அறிவா இருக்கு. சித்துக்கும் அகந்தைக்கும் உள்ள உறவு சத்தியம், அது மித்யா உறவு. கொஞ்ச காலம் இருக்கும், அப்புறம் போயிடும். அதுதான் இங்க சொல்ல வந்தார். சித்தும் அகந்தையும் என்ன ஆயிருக்கு? தாதாத்மியமாக இருப்பது போலவே அகந்தையும் உடம்பும் தாதாத்மியமாக உள்ளன. அதாவது நல்லா கவனிச்சு பாருங்க. சித்தும் அகந்தையும் தாதாத்மியம் ஆயிடுச்சு. சித்தோட அகந்தை சேர்ந்து நானாச்சு. அதோட நிக்க வேண்டியதானே. இந்த அகந்த உடம்பும் சேர்ந்துக்குது. அகந்தையோட உடம்பும் தாதாத்மியம் ஆயிடுது. அப்ப என்ன நினைக்கும் அந்த அகந்த? அந்த நான் உடம்பை பத்தி என்ன நினைக்கும்? அதனாலதான் அதை சகஜம்னு சொல்லிட்டார். இப்ப நமக்கு சகஜம் கர்மஜம்னா என்னன்னு தெரியும். சகஜம்னா என்ன? சித்து சாயாவும் அகந்தையும் தாதாத்மிய உறவா இருக்கிறதுக்கு பேர் சகஜம். கர்மஜம்னா என்ன? அகங்கார தேக சம்பந்தம் பொருந்தியது தாதாத்மியமா இருக்கிறது கர்மஜம். பிராண்டிஜம்னா என்ன? சாட்சி ஆகிய திருக்கின் மீது, சாட்சின்னு ஒன்று இருக்கிற நம்ம கிட்ட திருக்கு, அதன் மீது அகண்டை ஆகிய திருஷ்யத்தை சுமத்தப்படுறோம். அகண்டை திருஷ்யம், சாட்சி மேல அந்த திருஷ்யத்தை போட்டு இந்த அகண்டதான் திருக்கு அப்படின்னு இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றோம். யார் பார்க்கறது? உண்மையிலேயே திருக்கு பார்க்கறது. ஆனா இந்த அகண்டை என்ன சொல்லிட்டு இருக்கு? நான் பார்க்கிறேன்னு சொல்லி. ஒரு உபனிஷத்துல கேட்கப்படும், கேன உபனிஷத்துன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட 5 புலன்கள் இருக்கு. 5 புலன்களையும் 5 தனித்தனியா வச்சிருக்காங்க மாத்திரை. அதனால ஒரு புலன் செய்கிற வேலை இன்னொரு புலன் செய்யாது இல்லையா? கண் என்ன செய்யும்? காது பார்க்குமா பார்க்காதா? காது பார்க்குமா?
மூக்கு மணக்குது இல்லையா, அந்த மூக்கு பார்க்குமா? நாக்கு பேசுது, ருசிக்குது, அது பார்க்குமா? அப்ப புலன்கள்ல தொடு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு, அது பார்க்குமா? பார்க்காது. அப்ப எது பார்க்கும்? கண்ணு ஒண்ணுதான் பார்க்கும். அந்த உபனிஷத் சொல்லுது இல்ல, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருவியில எல்லாமே பார்க்கும். காதும் பார்க்கும், கண்ணும் பார்க்கும், மூக்கும் பார்க்கும். உங்களால நம்ப முடியுதா? கேட்கிற கேள்வி என்ன, இதையெல்லாம் பார்க்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அந்த பார்க்கிறவன பார்க்கறது யாரு? பார்க்கிறவன பார்க்கறது யாருன்ற அறிவுன்றவனை அறிபவன் யாரு? அதுக்கு அதை பார்க்கணுமா? பார்க்கின்றவனை பார்க்கணும். ஏன்னா இது மித்யா, அதன் தாதாத்மியம். இது அகண்ட சித்தினுடைய தாதாத்மியம் சேர்ந்து அகண்ட நான் தான் சித்தின்னுட்டு இருக்கு பண்ணிட்டு நான் பார்க்கறேன்னு சொல்றான். இந்த நான் பார்க்கறேன்னு சொல்றதுக்கு பின்னால ஒருத்தன் இருக்கான், அவனை பார்க்கணும், அவனை தான் பார்க்கணும். அதாவது இந்த பார்க்கிறவனை பார்க்குறாது, அது பார்த்துட்டே இருக்குதான். இவன் பார்க்கிறேன்னு சொல்றான் பாருங்க, அவனை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சித்து இருக்குது. அதான் இங்க சொல்றாரு, கண்ணு பார்க்குது, அது ஓகே. காதும் பார்க்குதுன்னு சொன்னா எப்படிங்க கண்டுபிடி? காது எப்படிங்க பார்க்கும் அப்படின்னா, பேச்சே பாருங்க, நல்ல கேசட்டு ஒண்ணு, அருமையான பாட்டு, அதை ஒருத்தன் வந்து கொடுக்கலாம், சாமி இந்த பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க, அருமையா இருக்குதுங்க. பாட்டெல்லாம் என்ன செய்யணும்? கேட்கணும் தானே, கேட்டு பாருங்களாம். கேட்டு பாருன்னா அவன் என்ன பண்ணணும்? கேட்டுட்டு அப்புறம் இந்த சீடியை எடுத்து இப்படி பார்க்கணுமா? கேட்டு பார்க்க சொன்னாரு அப்படின்னு. அப்படி இல்லை, கேட்கிறப்பவே அவன் பார்க்கணும். அருமையான ஒரு பொருளை கொண்டு வந்து நல்ல வாசனை வருதுங்க, இதை மணந்து பாருங்கன்னு கொடுக்குறான். மணக்குறான், மணந்து பாருங்கிறான். இப்ப மணக்கிறப்பவே அவன் பார்க்கறான் பாருங்க, அதான் மணந்து பார்க்கறது. அருமையான ஒரு பொருள், சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டா இருக்கு, இதை சாப்பிட்டு பாருங்க அப்படிங்க. அவன் சாப்பிட்றப்பவே பார்க்கலாம். சாப்பிட்டு எப்படியா பார்க்க முடியும்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்டாச்சு, அது எப்படி பார்க்கறது? சாப்பிட்டு பாருன்னு சொன்னீங்க, அப்படி இல்லை, சாப்பிட்றப்பவே அவன் பார்க்கலாம். மென்மையான ஒரு ரோஸ் பூ கொண்டு வந்து எல்லா பூ, அது எவ்வளவு மென்மையா இருக்குது, தொட்டு பாருங்கிறான். தொட்டு பாருங்களாம். அப்ப இந்த உணவுகளை தொட்டு பார்க்குது. அப்ப அந்த பாருங்கிற சொல்லக்கூடிய அந்த பார்க்கிறவன் இருக்கான்ல, அதை பார்க்கணும். அதை சொல்றாரு, இந்த பார்க்கின்றவனை யார் பார்க்கிறானோ அவன் தான் உண்மையில் பார்ப்பவன். அதனால அவனுக்கு ஒரு பேரு கொடுத்த பார்ப்பான். பார்ப்பான்னா யாரு? கேள்விப்பட்டதுல அந்த காலத்துல பார்ப்பான்னா யாரு? அப்படின்னா அவங்க தான் பார்ப்பான்னா அவங்க கம்யூனிட்டியை சொல்லக்கூடாது, பார்க்கின்றவனை பார்த்தவன். அப்ப அவங்க அதுக்குத்தான் உபயோகமாகறாங்க, அதை அவங்க பயன்படுத்துறாங்க வாழ்க்கையே, அதுதான் அவங்களுக்கு. அது யாருன்னாலும் செய்யலாம். இதை சொன்னார், சகஜம் ஆச்சு, கர்மஜம் அகங்கார தேக சம்பந்தமும் தாதாத்மியம் உறவே. இந்த கர்மஜம் இயற்கையாவே வேலை செஞ்சு கழிச்சு காணாம பண்ணிடலாம். சகஜமா அப்படிதான் ஒரு காலகட்டத்தில் போயிடும். இப்ப நாம எதை பயன்படுத்தி நம்முடைய சாட்சிய நம்முடைய திருக்க கண்டுபிடிக்கிறது? கர்மஜம், சகஜம், இன்னொன்னு பிராந்திஜம்னா என்ன? சாட்சி, அதாவது ஆத்மா எப்போதும் இருக்குது, அது திருஷ்யமாவதில்லை. ஆனால் சாட்சி ஆகிய திருக்கின் மீது அகண்டை ஆகிய திருஷ்யம் சுமத்தப்படுகிறது. இப்போ அகண்டையும் திசையுமே என்கிற உண்மை தெரியாமல் அகண்டையை திருக்கென்று தீர்மானித்து விடுகிறோம், கைத்த பாம்புன்னு நினைக்கிற மாதிரி. அதுக்கு பேர் தான் பிராந்திஜம் அப்படின்னு சொல்றார். தெளிவான அறிவு அகண்டைக்கு வழங்கப்படாததால் கிடைத்த அறிவை பயன்படுத்தி
அது தன்னை சீட்டு சாட்சி என்று கருதி கொள்கிறது. இதுதான் பிராந்தியம். இதைத்தான் நாம போக்கணும். அது 9வது. 3 குற்றங்கள்ல எதை நீக்கிறது அப்படின்னு 9வது ஸ்லோகம் சொல்லு. என்ன டவுட்டு? தாதாத்மியம்னா இன்னும் கலந்து கொள்றது. கலக்குறதுன்னு சொன்னாலே இது அதுல கலக்குதா, அது இதுல கலக்குதான்னு சொல்லக்கூடாது. கலக்குறதுன்னா என்னது? கர்மஜம்னா கர்மத்தின் மூலமா வந்த சமாச்சாரங்கள். அது போற வரைக்கும் நம்ம இருந்து வேலை செஞ்சு ஆகணும். அந்த கர்மம் 3 வகை இருக்குன்னு அப்புறம் சொல்லுவோம். என்னென்ன இருக்கு? சங்கீதம், பிராரப்தம், ஆகாமியம்னு. அந்த கர்மத்தை இப்ப நம்ம கழிக்கணுங்கிறது அது ஈஸி தான். ஆனா எது தப்பானது, ரொம்ப குற்றம் உள்ளது எது? ரொம்ப பிராந்திஜம் தான். தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். தப்பா நினைச்சதுனால ஏற்பட்டதுதான் கர்மஜம். தப்பா நினைச்சதுனாலதான் இந்த சகஜமா அப்படியே இருக்குது, மாற்ற முடியல. அதனால நாம எது இப்ப முயற்சி செய்யணும்னா பிராந்தியத்தை தான் நம்ம போக வைக்கணும். சகஜம், கர்மஜம், பிராந்தியம் 3 பிராந்தியம் தான் கவனிக்கப்படணும். இப்ப இந்த 9ல என்ன சொல்றாரு? சாட்சியிலிருந்து நீக்க வேண்டும். எது? அதுதான் இது. நான் சுத்த சைத்தன்யமாக இருக்க முயலுகிறேன் என்பது அபத்தம். சுத்த சைத்தன்யம் மட்டும்தான் என்றும் இருப்பது. யாரும் சுத்த சைத்தன்யமாக ஆக வேண்டியது இல்லை. சுத்த சைத்தன்யமாக ஆக விரும்புகிறேன் என்பது தப்பான். இப்ப என்ன சொல்ல வர்றாரு? சுத்த சைத்தன்யம் ஆக முடியாது, அது ஏற்கனவே அப்படி அது தெரிஞ்சுக்கணும் சொல்றார். எப்போதுமே அவர் அவரே தான். எப்போதும் அவர் பிரதிபலிப்பு இல்லை. சகஜம் என்ற ஒரு பிரச்சனையே அல்ல. அது பிராந்தியம் தாதாத்மியத்தை பற்றி தான் நாம பார்க்கிறோம். அது என்னன்னா சரியான விசாரத்தால் மனப்பிராந்தி நீங்கும். சரியான விசாரத்தால். அதனால்தான் இந்த 9வது ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை இருக்கிற, அதையும் குறிச்சுக்கணும். அது என்ன வார்த்தை அப்படின்னா பிரபோதாச்ச நிவர்த்தியதே. பிரபோதம் அப்படின்னு சொல்றார். பிரபோதாச்ச நிவர்த்தியதே. பிரபோதம்னா உண்மையை அறிந்து கொள்வது. அதுல இருந்துதான் இது நிவர்த்தி ஆகும். பிராந்திகம் சாஸ்திர ஞானம் மட்டுமே விவேக விஞ்ஞானம் உள்ளவற்றை உள்ளவாறு அறிந்து தெரிவது. இந்த விவேகம் வந்துவிட்டால் சகஜம், கர்மஜம் கிரமமாக நிவர்த்தி ஆகின்றன. ஆனா நிவர்த்தியதே கிரமம் இதுன்னு ஒரு வார்த்தை போட்டார். பிரம்மை என்று சொல்லப்படும் சாட்சி 2 அற்றது. ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. ஏனைய அனைத்தும் மித்யா. 2 சாட்சி இருக்க முடியாது. உள்ள அகங்காரம் ஒரு சாட்சி, அதுக்கு இன்னொருத்தர் சாட்சியா இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறார். அதனால பிராந்திஜம் ஒன்று அழிவதால் தானாய் சகஜமும் கர்மஜமும் அகழ்கின்றன. பிராந்திஜம் போச்சுன்னா கர்மமும் போச்சு. நம்ம அதனாலதான் ஞானிகளுக்கு உண்மை தெரிஞ்சவன்னு அவங்க கர்மமெல்லாம் என்னாச்சு தீண்டி இருக்கு, அவங்க வேலை அப்படிலாம் கிடையாது. எவ்வளவுனா மூட்டை இருக்கட்டும், அத்தனை மூட்டையும் முடிஞ்சு போச்சு. அதான் இங்க சொன்னார். 10ல அகங்காரத்துக்கு 3 நிலை, அது போயிட்டு வரக்கூடிய 3 நிலை இருக்கு. அது என்ன தெரியுமா? எப்போ இப்போ அகங்காரம் எங்கெங்க போடுறதோ அதுக்கு ஒரு நிலை அவஸ்தைன்னு சொல்றாங்க. நமக்கே தெரியும், நமக்கு 3 அவஸ்தை இருக்குது. அது என்னன்னா பாருங்க. விகாசார்த்தம், அகங்கார லயம், சர்வஸ்து ஜாகிர. இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். அப்படின்னா அகங்கார லயம், அப்போ அகங்காரம் இல்லாம போறது, எல்லா நம்மகிட்ட இருக்கிற எல்லா கருவியுமே காணப்படாம போகுது. திருஷ்யம் எல்லாம் எப்போ? தூங்குறப்போ. இப்போ தற்காலிகமாக மறைந்திருந்தால் அது லயமாக இருக்கிறது என்று அர்த்தம். லயம்னா என்னது? கொஞ்ச நேரம் மறைஞ்சிருக்கு. சுசுப்தி தூக்கத்தின் போது அது நடக்கும்.
இப்போ விகாசம் என்றால் மலர்ச்சி. கொஞ்சம் அர்த்தம், அர்த்தம்னா பாதி. இப்போ பாதி உறக்கத்திலிருந்து விழிச்சோம்னா என்ன வரும்? அந்த ஒரு நிலை வரும். கனவு வரும், வராமையும் இருக்கும். ஆனா நம்ம என்ன ஆயிருக்கோம்? ஜாகிரதையும் இல்லை, தூக்கத்திலையும் இல்லை, நடுவில் இருக்கும் கனவு நிலை. அது பாதி விழிப்பு நிலை. இப்போ விவரம் தெரியாம இருக்குது என்ன நம்ம கிட்ட? ஏன் விவரம் தெரியல? கான்சியஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த கான்சியஸ் அங்க இல்லை, தூக்கத்துல முழுசுமா இல்லை. இங்க கனவுல என்ன இருக்கு? அந்த கான்சியஸ் எப்படி இருக்கு? செமி கான்சியஸ், பாதி. ஃபுல்லா தூக்கமா இருந்தா ஒரு கொசு வந்து கடிக்கிறதுன்னு வைங்க, அதை அடிக்க மாட்டோம். ஏன்னா அடிக்கிறதுக்கு கை வராது, மனசு சொல்லாது, ஒன்றும் செய்யாது. ஆனா கனவு நிலையில இருக்கக்கூடிய அந்த செமி கான்சியஸ்ல இருக்கான்னு வைங்க, தூக்கத்துல இருந்து ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா இவனுக்கு தெரியாது, ஆனா தானா கை போய் அடிக்கும். இது நடக்கிறதா இல்லையான்னு பாருங்க. கொஞ்சம் அசௌகரியமா இருந்தா தீண்டு படுத்துருவோம். சுசுப்பி தூக்கத்துல எவ்வளவு அசௌகரியமா இருந்தாலும் அதே மாதிரி படுத்தது படுத்த மாதிரி தான் இருப்பான். புறந்தெல்லாம் படுத்திருக்க மாட்டான். எப்போ? ஆழ்ந்த தூக்கத்துல. அதை இங்க சொல்றாரு. அகங்காரம் இந்த நிலையில போக்தாவாக மட்டும் இருக்கிறது. பாதி நாச்சு கனவுல பாதி அகங்காரம் தான் வெளிப்படுது. அங்கே அகங்காரமே இல்லை, அதான் கர்த்தாவே இல்லை, அகர்த்தா. கனவுல வந்தவனே அதை அனுபவிக்கிறான், அதனால போக்தா. கர்த்தாவாக கூட இல்லையா அங்க. சர்வஸ்து ஜாக்கிரதை. வெளியில வந்தவனே ஜாக்கிரதை ஆச்சு. இப்ப என்னென்ன ஆகுது? விழிப்பு நிலையை ஜாக்கிரதான்னு சொல்றோம். விழிப்பு நிலை அகங்காரம் முழுமையாக இருக்கிறது. இந்த அகங்காரம் எங்கெங்க முழுமையா இருக்கு? இல்ல, எங்கெங்க தாதாத்மியம் ஆகி இருக்கு? தேகம், மனசு, புத்தி, அகங்காரம், பிராணனி எல்லாத்துலயும் ஆகியிருக்குது. இந்த நிலையில கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கு. நான் உலகம் என்று முழுமையாக வெளிப்பட்டு நிற்கிறது. எல்லாம் தெரியுது, உலகமும் தெரியுது, நான்கிறதும் தெரியுது. கனவுல மனிதனுக்கு சுய உரிமை இல்லை, சம்மதம் இல்லாமலேயே கனவு வருது. உங்கள்கிட்ட கேட்டு வருதா? நான் இப்படிதான் வர போறேன்னு வராது. அதனால கர்த்தத்துவம் இல்லை. கர்த்தத்துவம்னா நான் செய்வேன், நான் வரேன் போறேன்னு கனவுல இல்லை. ஆனா ஜாக்கிரதையில கர்த்தத்துவம் இருக்கும். அகங்காரம் கர்த்தா போக்தா என முழுமையாக செயல்படுகிறது. எப்பன்னா இப்போ அகங்காரம் பூர்ண விகாசமாக உள்ளது. அகங்காரத்தின் முழு வெளிப்பாடு காணப்படுகிறது. விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய மூன்றும் அகங்காரத்தின் 3 நிலைகள். இந்த 3 நிலை யாருடைய இருந்தது? அகங்காரத்தினுடைய இருந்தது. இது ஆத்மாவை சார்ந்ததல்ல, ஆத்மாவுக்கு சேர்ந்தது. அதனால ஆத்மாவுக்கு சேர்ந்ததுன்னு நினைக்கக்கூடாது. இப்ப 11 என்ன சொல்றாரு பாரு. அந்த கரணமாகிய மனம் சிதாபாசனுடன் சேர்ந்து கனவில் மனோ கல்பிதங்களை உண்டாக்குகிறது. விழிப்பு நிலையில் ஞான இந்திரியங்களுடன் கூடி வெளியில் விஷயங்களை உருவாக்குகிறது. சிதாபாசனுடைய சேர்றப்பதான் இந்த அகங்காரம் எல்லா வேலையும் செய்யும். அது ஒவ்வொன்றா காட்டுவா. சித்து சாயை ஐக்கியம் ஆகத்தாக பிரஜா ஒளியை, சித்தின் பிரஜா ஒளியை பெற்று அந்த கர்ணம் ஒளி அடைகிறது. சித்து தாங்க, சித்தின்னா சித்து. இந்த சித்தினுடைய பிரதிபலிப்பை பெற்றது ஜடப்பொருள் எல்லாமே. அந்த வேலைகளை அது செய்யுது. அதனால சத்தியமும் நிச்சயம் என்ன இருக்கு? சேர்ந்து ஒரு உறவு கொண்டாடி இருக்கு. அந்த கர்ணையாவது எந்த விருட்சி இருந்தால் அது மிச்சா விருட்சி. அந்த கட்டின் இயக்கத்துக்கு காரணம் எது? சித்தின் ஒளி அதன் மீது
படுவதனால. இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அகங்காரம் தனது நினைவு பெற்றவற்றிலிருந்து சில விஷயங்களை மட்டும் வெளிப்படுத்தி தானே அதை அனுபவிக்கிறது. கனவில் உழவும் சொந்த உடல், அதில் உள்ள புலன்கள், கருவிகள், அதில் அனுபவிக்கும் அகங்காரம் யாவும் அகங்கார விருத்திகளே. தானா நடக்கிறது அகங்கார விருத்தினர். வாசனையிலிருந்து கனவுகள் வெளிப்படுகின்றன. வாசனைன்னா என்னது? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள். நம்ம என்னென்ன நினைச்சு என்னென்ன ஆகணும்னா கற்பனை பண்ணி வச்சிருப்போம். நிறைய கற்பனை பண்ணி வச்சிருப்போம். எந்த பிறவியில்? போன பிறவியில் அது நடக்கலை. சில இது நடக்காம இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்னு வச்சிருக்கோம். இப்பவும் நினைச்சிட்டு இருக்கிறோம் நடக்கட்டும்னு. அதுவும் வரட்டும் காலம்னு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் என்ன பண்ணுது? வாசனையா நிக்குது. இப்ப நமக்கு தெரியுது, நம்ம முடிவு பண்றோம். படித்த உடனே தூக்கம் வந்துச்சுன்னு வைங்க, அங்க ஒரு வேலை நடக்குது தானா கனவு நிலையில. இந்த வாசனைகள் ஒவ்வொன்றா எழுந்து நீ இப்படி சொன்ன இதெல்லாம் எப்ப நடத்துவ அப்படின்னு கேட்கும். கேட்கறது மட்டும் இல்லை, அது நடத்தியே காட்டிடும். வாசனையை வச்சுக்கொண்டு வீடு கட்டிடும், சந்தோஷமா இருக்கும், கல்யாணம் காட்சி ஆயிடும். இவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறதுல அங்கே நடந்துடும். அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு பரவாயில்லன்னு சந்தோஷமா இருப்பான். கனவு கலைஞ்ச உடனே அது இனிமே தான் பொண்ணு பார்க்கணுமா அப்படின்னு ஆயிடும். என்ன இப்போ நடந்ததுல என்னது? வாசனை. அவங்ககிட்ட என்ன வாசனை இருந்துச்சோ அது கனவுல உங்ககிட்ட கேட்டு செய்யாது, தானா அது நடத்துது. அதான் இங்க சொல்றாரு. அந்த கண்ணங்களுடன் சிட்டி சாயா இடைவதால் விஷயங்களின் கற்பிதங்கள் விளக்கப்படுகின்றன. இவ்விஷயங்கள் தான் எதோட எதை சேர்ந்தவன? அந்த கர்ணத்தோட சேர்ந்தவன எல்லா விஷயமும் நடக்கும். 12வது ஸ்லோகம் என்ன சொல்லுது? மனதிற்கும் அகங்காரத்திற்கும் உபாதான காரணம் சூக்ஷ்ம சரீரம். ஆ 12. மனதிற்கும் அகங்காரத்திற்கும் உபாதான காரணம் அறிவற்ற ஜடமாகிய சூக்ஷ்ம சரீரம் ஒன்று. அதுவே நனவு, கனவு, தூக்கம் ஆகிய 3 நிலைகளை அடைகிறது. பிறப்பு இறப்பையும் அவ்வாறு. பாருங்க, மனசுக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள உபாதான காரணம் எது? சூக்ஷ்ம சரீரம். அப்படின்னா சூக்ஷ்ம சரீரத்துல பிராணனும் இருக்கு, இந்திரியங்களும் இருக்கு, எல்லாமே நம்ம இருக்கிற கருவி என்னென்ன இப்ப நம்ம உபயோகிக்கிறோம் அத்தனையும் என்ன கருவின்னா சூக்ஷ்ம சரீரம் தான். ஸ்தூல சரீரத்துல என்ன இருக்கு? ஸ்தூல சரீரத்துல சரீரம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஐம்பொறிகள்ங்கிறது சரீரனுடைய அங்கம். அத்தனையும் சேர்த்தோம்னா அது சரீரம். இந்த சரீரம் எப்பவுமே ஜடம்தான். இந்த சரீரத்தையே இயக்குறதுக்கு பொருள் வேணும்ல, அந்த பொருள் எது? அதுதான் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் நுண்ணிய பொருள். ஜடமான ஒரு இன்ஜினு கண்ணுக்கு தெரியுது, அதை ஓட்டணும். பெட்ரோலோ என்னமோ ஊற்றுவீங்க, இல்லாட்டி எலக்ட்ரிக்கில் போடுவீங்க, அது ஓடும். ஓடுறதுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? அதுக்கு கரண்ட் கொடுக்கணும். கரண்ட் கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. அப்போ தெரியாத ஒரு வித சூக்ஷ்மம் நுண்ணியம். அதனால கருவிகளை வச்சு இது இயக்குது. அப்ப இங்க சொல்றாரு உபாதான காரணம் அறிவற்ற ஜடமாகிய, அதுவும் அறிவற்ற ஜடம்தான். அதுவே நனவு கனவு என்ற 3 நிலையும் வருது. பிறப்பு இறப்புக்கும் காரணமாகுது. எங்கேயாவது நம்ம போனோம்னா கொஞ்சம் பை கொண்டு போறோம், ஜோனா பை ஏதோ ஒன்று கொண்டு போறோம். எதுக்கு? தேவையான பொருள் அதில் வச்சுட்டு கொண்டு போறோம். நீங்க பிறக்கிறதுக்கு இப்போ ஒரு பிறந்துட்டீங்க, பிறகுறப்ப அதே மாதிரி என்ன கொண்டு வந்தீங்க? சும்மா வரல, ஒரு மூட்டை சுமந்துட்டு தான் வரோம். இருக்கட்டும் என்கிட்டயே அப்படின்னு.
நிறைய பேர் சொல்லுவாங்க, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடையில் கிடைக்கும் இந்த பொருளை வைத்துக்கொண்டு நீ ஆட்டம் போடுறேன்னா அது பொருள். ஆனா நம்ம பிறக்கிறப்ப கொண்டு வரலன்னு சொல்லக்கூடாது, கொண்டு வர்றோம். எதை? பிராரப்தம் இல்லைங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு அதெல்லாம் பிராரப்தம்னா கொஞ்சம். எல்லா கர்மமும் கொஞ்சம் எங்க வச்சிருக்கோம். சரி, கொஞ்சம் கொண்டு வந்தீங்க, மிச்சம் கர்மம் எங்க வச்சிருக்கீங்க? அதுவும் இந்த இடத்துல தான் வச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப எல்லாமே அதைத்தான் இங்க சொல்றாரு. அது கொண்டு வந்ததுனாலதான் தீண்டவொடனே நீங்க இறந்துடும், நம்ம இறந்துடுறோம். பிறகுறப்ப திரும்பவும் அது வந்து இன்னும் கொஞ்சம் விட்டு திரும்ப பிறக்கிறோம். உபாதானம் என்றால் ஆதாரம் அல்லது பொருள். மனம், அகங்காரம் ஆகிய இரண்டுக்கும் கரணம் கர்த்தராக இருப்பவை. பொருள் காரண ரூபமாக இருப்பது லிங்க சரீரம். இரண்டாவது பிரிச்சு சொல்றான் இங்க. என்ன? லிங்க சரீரம்ங்கிறது நான் என்னும் அகந்தையாகவும் மனமாகவும் பிரிஞ்சு செயல்படுவதால் அது எப்போதும் மனம் அடையும் இன்ப துன்பங்களை தன்னுடையதாக எடுத்துக்கொள்கிறது. அதுதான் நாம சொல்றோம். திவ்யம் அப்படின்னா பார்க்கப்படுற பொருள் உடமையாகவும் இருக்கும். அதனால அங்க கிராமர்ல என்ன சொல்லுவாங்கன்னா சஷ்டி விபக்தின்னு ஒன்று இருக்கு. ஆறாவது விபக்திக்கு என்ன சொல்லுவாங்க? வேற்றுமை உருவு. 8 வேற்றுமை இருக்குது. 1 2 3 4 8 இது இருக்குது. அதுல 6வது வேற்றுமை உருவு என்னன்னா உடைய. என்னது உடைய? உடையன்னா என்னுடைய. நான் இங்க இருக்கேன் திருக்கா. திருஷத்தை என்ன சொல்லணும்? பொருள் தானே சொல்லணும். அப்ப என்னுடைய பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதைத்தான் இங்க பொருள் சொல்றாரு. எல்லாத்தையுமே பொருளா இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க சொல்லுவீங்க பொருள். எப்படி சொல்லுங்க? இது என்னுடைய வீடு. அப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இது வீடு, என்னுடைய வீடு. வீடுனாலும் ஒன்றும் இல்லை, வேலை. அப்ப மனசு நம்ம வேலை செய்யுது. சித்தினுடைய பொருளை எடுத்துக்கொண்ட அகங்காரம் சித்தினுடைய சாயை எடுத்துக்கிது, மனதோட சேர்ந்து வேலை செய்யுது. மனதோட அது ஐக்கியமாகி இது நான் தான் நினைச்சு கொண்டனால மன அவஸ்தைப்படுதுன்னு வைங்க. இவன் என்ன பண்றான்? நான் வருத்தமா இருக்கேங்கிறான். யாரு வருத்தமா இருக்கிறது? நான் வருத்தமா இருக்கிறேங்க. உன்னோட வருத்தமா யாரு இருக்கிறது? அப்ப என்ன சொல்லணும்? நாம என்னுடைய மனசு கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னா இன்னும் சொல்லவாத. உன் மனசு கஷ்டப்படுதா? ஆமா. அப்ப நீ என்ன பண்ற? அது ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. உன் மனசு கஷ்டப்படுது, நீ தனியா இருக்க, உனக்கு இருக்கு, அது கஷ்டப்பட்டு இருக்கு, நீ கஷ்டப்படுறதில்ல. அது மாதிரி ஏன் அப்படி சொல்றேன்னா என்னுடைய மனசுன்னு சொல்லிட்டல்ல, அப்ப அது வேறு தானே உங்ககிட்ட இருந்து. இப்படியே பாருங்க, ஆன்மான்னு சொல்றோம். என்ன? எந்த ஆன்மா சொல்றீங்க நீங்க? என்னுடைய ஆன்மான்னு. ஆனா சொல்றோம்ல என்னுடைய ஆன்மா அப்படிங்கிறப்போ, இப்போ என்னுடைய ஆன்மா அதிசயமாக்கி தனியா இருக்கு. நன்னியாரு சொன்னது யாரு? என்னுடைய ஆன்மா அப்படின்னு சொன்னது யாரோ அதன் தான் இருக்கு. இப்ப இந்த ஆன்மா என்னது? இப்ப நம்ம கடைக்கு போலாமா? ஒரு பெரிய ஹால், அது 4-5 ரூமு. அந்த ரூம் சொல்லுது, அந்த ரூம் அந்த ஹாலும் ஒன்னா இருந்தா ரூமும் ஹாலும் ஒன்று. ஏதோ ஒரு காரணத்தினால பந்தப்பட்டு லிமிட்டட் ஆகி ரூம் அப்படின்னு சொல்லுது. ரூம் சொன்னா நான் தான் அந்த ஆன்மான்னு சொல்லுது. அதான் ஆன்மா. இது பிரம்மம். பெருசா ஹாலுக்கு பிரம்மம்னு பேரு. இது வந்து பெரிய ஆன்மான்னு சொல்லிக்கோங்க. சின்ன இந்த ரூமுக்கு அது ஆன்மான்னு சொல்லுது. இந்த ஆன்மாவில் தான்
அகங்காரம், அந்த கருணம், தூளம் எல்லாம் வந்து சேர்ந்து இந்த ஆன்மாவை பிரதிபலிப்பாக பட்டு அவன் சொல்றான் நான். இப்ப நான் சொல்ற அந்த அகங்காரமானது என்னுடைய ஆன்மாங்குது. எதை? இந்த வீணா. அப்ப என்னுடைய ஆன்மான வீணம் தான் அதை காட்டுது. அப்ப அந்த ரூம் இல்லாம போனா என்ன ஆகும்? திருக்காயிடும். அப்ப என்னுடைய ஆன்மா வந்து திரு கிடையாது. ஆனா இவ்வளவு நாளும் அது வேலை செஞ்சது எப்படி? திருக்கு மாதிரி. அதைத்தான் இங்க சொல்ல போறாரு. மனம் எப்போதும் தன்னை உடலுடனேயே சேர்த்து பார்ப்பதால் மனம் உடலாகவே தன்னை கருதுகிறது. வினை பயனாக மீண்டும் உடல் எடுக்கிறது. வினை பயன் முடிந்ததும் உடலை விட்டு வெளியே போகிறது. வாழ்ந்த காலத்தில் செய்த ஆகாமிய வினைகளால் அடுத்தொரு பிறவிப்பேன். இப்படியே மாறிட்டே இருக்கும். லிங்க சரீரம், இந்த சூரிய சரீரம் தன்னை மாயை என்று அறியாமல் அப்படி செய்கிறது. அகண்ட சித்து சொரூபமாகிய ஆத்மா லிங்க சரீரத்தை சேதனப்படுத்தும் போது அது லிங்க சரீரம் அளவுக்கு சுருங்கிவிட்டது போன்ற தோற்றத்தை தருகிறது. புரியுதா? அதாவது அகண்ட சித்து சொரூபம் எது? பெரிய ஹால், அகண்டம், அது துண்டே இல்லை. சித்து சொரூபம், சுயம் பிரகாசம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மா லிங்க சரீரத்தை சேதனப்படுத்தும் போது, லிங்க சரீரம்னா இது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரத்தில் அதை சேதனப்படுத்துதுன்னா என்ன அர்த்தம்? இது சைத்தன்யம். இந்த சைத்தன்யத்தில் அதை கொடுக்கிறது சேதனப்படுத்துதுன்னு. அதுவும் ஒரு பிம்பரத். அப்புறம் சொன்னோம்ல அந்த இரும்பு துண்டு, அது மாதிரி இது அதுகிட்ட கொடுத்து அந்த சூழ்நிலை சரீரத்தை சேதனமாகி சைதன்யம் மாதிரி ஆக்கிடுது. அப்படி ஆக்குறப்போ லிங்க சரீரம் சேதனப்படுத்தும் போது அது லிங்க சரீரம் அளவுக்கு சுருங்கி விட்டது போன்று நினைக்குது. எது? பெரிய அகண்டம். இப்ப நம்ம கிட்ட அப்படி சிக்கி தான் தவிக்குது. ஒரு முயல்கிட்ட சிக்கினா அது தன்னை எப்படி சுருக்கிக்கும்? முயல் அளவுக்கு சுருக்கிக்கும். மனுஷங்கிட்ட மனுஷன் அளவு சுருக்கிக்கும். யானைகிட்ட யானை அளவு சுருக்கி இருக்கு. அது உண்மையிலே எப்படிப்பட்டது? அகண்டம். இப்ப யோசனை பண்ணுங்க, ஹாலில் ஒரே அளவா 10க்கு 10 எல்லா ரூமும் எடுக்கிறாங்க. ஒரு ரூம் பெருசா எடுக்கிறாங்கன்னு வைங்க. அந்த பெரிய அந்த ஆன்மாவும் நான் ஆன்மான்னு சொல்லுவான். ஆனா அது எவ்வளவு பெருசு? இதை விட அது பெருசு கம்பேரிட்டிவ்லி. அப்படிதான் இங்க இருக்கிற ஜீவராசிகள். யானைகிட்ட இருக்கக்கூடிய அந்த சித் சொரூபமான இந்த லிங்க சரீரமும் நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு உடல் பெருசு. அதனால அந்த ஆன்மா என்ன நினைச்சுக்குது? நான் அந்த அளவுக்கு சுருங்கி அப்படின்னு சொல்லுது. வளர்ச்சி, தேய்வு, தோற்றம், மறைவு எதுவும் ஆத்மாவுக்கு இல்லை. ஆத்மா சுயமாக விளங்குவது, வேறொன்றின் விளக்கத்திற்கு உட்படாதது, சித்தாக இருக்குது. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உலகமும் சித்து சொரூபமாகிய அந்த ஆன்மாவும் எந்த காரணத்தினாலேயோ திருக்கு திருஷ்யமா மாறிக்கிட்டே வந்தது. திருஷ்யத்துல கலந்து கலந்து திருஷ்யத்தை எடுத்துக்கொண்டு என்ன நினைச்சது? திருஷ்யமா நினைச்சது. திருஷ்யத்தை திருக்கான்னு நினைச்சது. இதான் முதல்ல சொன்னது. அது 12 சுலோகம் வரைக்கும். இப்ப அடுத்து 13வது சுலோகத்திலிருந்து பிரம்மம், அங்க ஆன்மன்னு சொன்னோம், பிரம்மமும் உலகமும் ஒண்ணு. இது பிண்டம். அதாவது இண்டிவிஜுவலா நம்ம பேசணும். இது அப்படியே பெருசா பேச போறோம். பெருசான்னா உலகமும் உலகத்தை பறிச்ச பிரம்மமும் அதை பத்தி பேச போறோம். இதை பத்தி பேச மாட்டோம். இங்க இருக்கக்கூடிய மனமோ அறிவோ புத்தியோ எதுவும் வராது. புரியா? எது வரும்? இப்ப பிரம்மமும் ஜெகத்தும் எப்படி தாதாத்மியமாச்சு, அது எப்படி தாதாத்மியம் உலகமா பரிணமித்தது. அப்படி பரிணமிக்கின்ற பொழுது அதனுடைய சித்து, பிரம்மத்தினுடைய சித்து சாயா எதன் மேல பட்டது? புத்தியில பட்டது. இங்க அந்த உலகத்துல எதன் மேல பட்டது? பட்டு அது என்னவா மாறிச்சு?
சத்தியத்தில் பட்டு அது ஈஸ்வரனா மாறி நாம் அதை ஈஸ்வரன்னு சொல்றோம். இதை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, 12 தான் நம்மளால ரிவிஷன் பண்றதுக்கு. ரிவைஸ் பண்ணி பார்த்ததில்ல. அந்த ரிவைஸ் பண்ணி பார்த்ததில்ல நீங்கள் சொன்ன நான் சொன்ன அந்த வார்த்தைகளை குறிச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துடும். ஒன்று, திருக்கு எது திருஷ்யம் எதுன்னு காட்டிச்சு. 2, அது ஒவ்வொருத்தரோட தாதாத்மியமாக சேருகின்ற போது அது என்னவா மாறிட்டு வருதுன்னு பார்க்குறோம். 3, இந்த பிணைப்புலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு எதை நம்ம கவனிக்கணும்னு பார்க்குறோம். அப்புறம் அந்த சித்து என்ன மாதிரிலாம் இருக்கோ அதனுடைய விளக்கத்தையும் பார்த்தோம். நான் உஜய்ச்சி அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் பார்க்கறதுனால திருக்கு சமாச்சாரம் நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருக்கா மாறணும்னா திருஷ்யத்தில் இருந்து எது எது திருக்குன்னு நினைச்சிருக்கிறோமோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டு வரணும், விளக்கே வரும். இதுதான் இது வரைக்கும் பார்த்தது. அடுத்த வாரம் பார்க்குறப்போ சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட இங்கே சொல்கிறப்போ சித்தி சாயான்னு சொல்கிறப்போ பிரதிபலிப்பு அப்படி இப்படின்னு தான் சொன்னோம். பிரம்மத்தை சொல்கிறப்போ மாயைன்ற வார்த்தையை உபயோகிப்போம். மாயையுடைய 2 சக்திகள் ஆவரணமும் விட்சேபம்னு வந்து அதை காட்டிடுவோம். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆமாங்க. இப்போ இதே கேள்வி பல தடவை கேட்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. ஆன்மா அப்படின்னா ஆத்மான்னு அர்த்தம். நம்ம ஆன்மான்னு சொல்றோம், உண்மையிலே அது ஆத்மான்னு தான் இருக்கு. ஆன்மான்னு இருக்கு, தமிழ்ல அப்படி சொல்றோம். ஆத்மா, ஆத்மம். ஆத்மம்னா என்ன பொருள்படுத்தணும், யாருக்கு தெரியும்? ஆத்மம், ஆத்மா அப்படின்னா என்ன பொருள்? ஒரே பொருள் தான், செல்ஃப், தான். நான் சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும்? தான் அப்படின்னு சொல்லணும். அந்த தான் தான் இங்க ஆத்மான்னு சொல்றோம், செல்ஃப்னு சொல்றோம். இது யாரை குறிக்குது? உலகத்தெல்லாம் குறிக்குதா? யாரையும் குறிக்காது, நமக்கு மட்டும் தான் குறிக்கும். சிங்கிள் மேன், நான் ஒருத்தன் செல்ஃப்னு சொல்றேன். நீங்களும் செல்ஃப்னு சொல்லுங்க. அப்படி எத்தனை செல்ஃப் இருக்கு? ஏகப்பட்டது இருக்கு. எறும்பு கூட செல்ஃப்னு சொல்லும். அதுக்கு நான் தான் யாருன்னு தெரியாது. செல்ஃப் நாலேஜ் அப்படின்னா ஆத்ம போதம், அறிவு. தன்னை பற்றி உணர்ந்தவன். தன்னை பற்றி உணர்ந்தா அதை மாயையில சிக்க மாட்டான். அதனால இது தன்னை பற்றி மட்டும் பேசப்படுறதுக்கு பேர் ஆன்மா. ஒரு பெரிய ஹாலில் ஒரு ரூம் கட்டியிருந்தோம்னா அந்த ரூமுக்கு பேர் தான் என்னது? ஆன்மா. அது தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் யாருதான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாச்சுன்னு வைங்க தான் யாருன்னு. உலகத்தோட இருக்கக்கூடிய நாமரூபத்தை விட்டுட்டு தான் யாருன்னு தெரிஞ்சு வேண்டாம், ஆன்மான்னு தெரிஞ்சு வேண்டாம். லிமிட்டட் இருந்து ஆன்மான்னு தெரிஞ்சு வேண்டாம். ஆன்மாவுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டதோ அது அத்தனையும் நான் எனக்கு இல்லாதான்னு சொல்லுவான். ஆனா இது அத்தனையும் எதோட கலந்தணும்? ஹாலில் கலக்கணும். இப்பவும் நீ லிமிட்டாக தான் இருக்கான். ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய தான். நீ பிறப்பியா? நான் பிறக்கிறது இல்லை. அதை பிறந்து வளர்ந்து போய் பேர் வச்சுட்டு அது அகங்காரம் பண்ணிச்சு, அந்த அகண்டை பண்ணிச்சு, அந்த ஜீவத்துவம் பண்ணிச்சு. நான் பண்ணல, நான் அப்படியே இருக்கேன். என்னைய மையமா வச்சுக்கொண்டு அது என்ன பண்ணிச்சு? நிறைய பிறவி எடுத்தது. எதை மையமா வச்சு? ஹால் மையமா வச்சு இல்ல. நல்ல யோசனை பண்ணுங்க. ஆன்மாவா இது இண்டிவிஜுவல். ஸோ இதுக்கு என்ன பேருன்னா இண்டிவிஜுவலா இருக்குது, பெர்மனண்டா இருக்குது. இண்டிவிஜுவாலிட்டி இது. ஸோ பெர்மனன்ட் இண்டிவிஜுவாலிட்டி. இதுவரை கடந்து போகணும். அப்ப இவன் அந்த
கட்டுப்படுத்தி இருப்பாரு, நான் ஆன்மான்னு சொல்லி அதை எடுத்து விட்டோம்னா இப்போ அது ஆள் அதை என்ன சொல்லுவான்? இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு தானே சொல்றான், அகம் ஆத்மாஸ்மின்னு சொன்னாங்க. கண்டுபிடிச்சவனே அகம் ஆத்மாஸ்மி அப்படின்னு சொல்லவே இல்லை. தன்னை உணர்ந்தான், நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன், நான் ஹாலுக்குள்ள இருக்கிறேன், நான் உலகத்துல இல்லை, இந்த ஹாலுக்குள்ள நான் இருக்கிறது, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா சம்பந்தப்படுத்தினதுனால என்னை மையமா வச்சு ஒரு அகங்காரம் பிறந்து ஜீவத்துவமாகி ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டே இருந்தது. ஆனா ஒன்றும் செய்யல, நான் பார்த்து சாட்சியா இருக்கேன். இவன் தான் சர்வ சாட்சி. இந்த அழிந்தவங்க இவன் ஹாலுக்குள்ள சேர்ந்தவன அகம் பிரம்மாஸ்மின்னு பிரம்மமா மாறிட்டான். அங்க இண்டிபெண்ட், அங்க இண்டிவிஜுவாலிட்டி என்னாச்சு? இப்ப எனக்கு பெர்மனண்டா இருந்த இண்டிவிஜுவாலிட்டியே இல்லை. ஆனா இண்டிவிஜுவாலிட்டியா இருந்தப்போ பிறவி எடுத்து வந்து போய், பிறவி எடுத்து வந்து போய் செஞ்சுட்டு இருந்த ஒரு ஜீவன், அவனும் நான் சொல்லிட்டு இருந்தான்ல, அந்த நானுக்கு என்ன பேரு தெரியுமா? அவன் வந்து போனனால ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு விதமான குணங்களை காட்டிட்டு போனான், பெர்சனாலிட்டிய. ஆனா அவன் பெர்மனண்டா இருந்தானா? ஒரு அளவு சுப்பிரமணியா, ஒரு அளவு ஜெகனா, ஒரு அளவு வேற, இப்படியே பல வகையே வந்தான். ஈஸ்வரியா வருவான், சரஸ்வதியா வருவான், அப்படி. அதனால அது வந்து டிரான்சிட்டரி. டிரான்சிட்டரினா வந்து போயிட்டே இருக்கக்கூடிய பெர்சனாலிட்டி. அது பெர்மனன்ட் இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. பெர்மனன்ட் இண்டிவிஜுவாலிட்டியை மையமா வச்சுக்கொண்டு அவன் வந்தும் போயிட்டும் இருக்கலாம். அதான் டிரான்சிட்டரி பெர்சனாலிட்டி. இப்போ இதுவரைக்கும் இதைத்தான் படித்தோம். இப்போ இந்த ரூமை பற்றி படிக்க வேண்டாம். ரூம் ஹால் ஆகும்ல, அந்த ஹால் நாம ரூபமான உலகத்தையும் உண்டாக்குச்சு இல்லை, அந்த பிரம்மத்தையும் அந்த ஹாலையும் இந்த உலகத்தையும் அது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்க போறோம். மாயையை வச்சுக்கொண்டு அதை எப்படிதான் உலகத்தை சீர்ச்சி பண்ணாது அப்படின்னு பார்க்க போறோம். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது 13ல இருந்து இன்னும் ஒரு 12, 25 வரைக்கும் பார்க்க போறோம். 2 பங்கா பிரிச்சிருக்கோம் நம்ம ரிவிஷன்ல. அடுத்த வாரம் இந்த மிச்சத்தை பார்க்கலாம். ஜஸ்ட் 13ல இருந்து 25 வரைக்கும் சுலோகத்தின் அர்த்தம் படிச்சுட்டு பாருங்க. அதுல எது சோழியன்றா சொல்றானோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் ரிவிஷன். இது பண்ணாலே போதும். அறிவோம். சுலோகம் சொல்லுங்க. ஓம் சகனா பவது சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.